ஹலோ கைஸ், இட்ஸ் மீ ரோஷினி. வெல்கம் பேக் டு ரோஷினி லைஃப் ஸ்டைல் vlogs. காலையிலே வந்து மார்க்கெட் கிளம்பிட்டோம். 1 வீக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கி வச்சுட்டோன்னா, இந்த ஸ்கூலுக்கு போகும்போது அதை சமைக்கவா இது சமைக்கவான்னு மண்டி பிச்சுக்க வேணாம். ஏதோ ஒரு காய்கறி இருக்கும், எடுத்து சமைச்சிக்கலாம். அப்படியே பார்த்துட்டு வந்தப்போ என் கண்ணில் ஒரு ஆள் மாட்டினாரு. கொத்தோட வாங்கிட்டு வந்துட்டோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்ட சைட்லலாம் ஜாம்பைக்கேன்னு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் நிறைய சாப்பிட்ருக்கோம். பட் சித்து சாப்பிட்டதே கிடையாது. அதனால தான் வாங்கினோம் காசு கொடுத்தே. எங்கள் ஊர்லலாம் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து நிறைய நிற்கும். அந்த ஸ்கூல் டைம்லலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் அவங்கவுங்க வீட்டில் நிற்கிறதெல்லாம் கொத்தோட பறித்து வாஷ் பண்ணி உப்பு மிளகும் வச்சு சாப்பிடும்போது அப்படி டேஸ்ட் வந்து அள்ளும். தேட நாங்கள் வந்து சாப்பிடுவோம். அதே மாதிரி நிறைய வந்து காய்ச்சி வேண்டாத கீழே விழுந்து மிதிப்பட்டெல்லாம் கிடக்கும். இங்கே அதை காசு கொடுத்து வாங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் டேஸ்ட் வைஸ் இருந்துச்சு. ஆனால் எங்கள் ஊரில் வந்து அது நல்ல வாட்டர் கண்டென்ட் இருக்கும். டேஸ்ட்டும் வந்து உப்பு மிளகாய் வச்சு சாப்பிடும்போது அப்படியே எச்சி ஊறுற மாதிரி இருக்கும். இது அதிகமாக அப்படி ஒன்றும் இல்லை, நார்மலாக இருந்துச்சு. சரி, நான் சித்துக்கிட்ட சொன்னேன், ஊருக்கு போகும்போது அம்மா கிட்ட சொல்லி நம்ம ஊர் ஜாம்பக்காய் வாங்கி தரேன், இப்போ இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு உப்பு மிளகும் எல்லாம் போட்டு கொடுத்தேன். அப்போ தான் என் ஹஸ்பண்ட் சொல்கிறது, எது வாங்கி கொடுத்தாலும் உங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி இல்லை, உங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்கிறேன். அப்படி என்ன தான் உங்கள் ஊரில் அப்படி இருக்கும்னு கேட்டார். இத்தனை வருஷம் நாங்கள் எங்கள் ஊர் வந்து சாப்பிட்டு பழகியிருக்கோம். அப்போ அதுதான் எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி அவர் வாயை மூடிக்கிட்டேன். ஒரு பீஸ் அப்படியே கட் பண்ணி உப்பு மிளகும் வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வாயில் கொண்டு போனேன். என் ஹேர் ஸ்டைல் வந்து புது மாடல் ஹேர் ஸ்டைல் ஒன்றும் இல்லை. பைக்கில் போயிட்டு வந்தனால முடியெல்லாம் வந்து இப்படி ஆயிடுச்சு. நானும் கண்ணாடி பார்க்காமலே வீடியோ எடுத்துகிட்டேன், ஏன்னா சாப்பிட்ற அவசரத்தில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த அடிப்பொலி vlogல பார்க்கலாம். பாய்.